எக்ஸாம்பிள் 3.72 லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ரைட் ஹேண்ட் சைடும் ஈக்குவல் அப்படின்னு வெரிஃபை பண்ண போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இந்த ப்ராக்கெட்டுக்கு உள்ளே இருக்குது பார்த்தீங்களா, பி ப்ளஸ் சி, அதில் இருந்தால் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். பி ப்ளஸ் சி, பி அப்படிங்கிற மேட்ரிக்ஸையும் சிங்கிற மேட்ரிக்ஸையும் ஜஸ்ட் ஆட் பண்ணி எழுதணும். கரஸ்பாண்டிங் எலமெண்ட்டை ஆட் பண்ணுங்கள். 1 - 7, நெக்ஸ்ட்டு 2 + 6, நெக்ஸ்ட்டு -4 + 3, 2 + 2, -7 + 1, 7லேருந்து 1 சப்ராக்ட் பண்ணி 7 தான் லார்ஜஸ்ட்டு வேல்யூ, அதுக்கு முன்னாடி மைனஸ் இருக்குது, அப்போ -6 போட்டுருங்க. ஆட் பண்ணிடலாமா? 8, இது ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணி இதுதான் லார்ஜஸ்ட் வேல்யூ, அதுக்கு முன்னாடி மைனஸ் இருக்குது, -1 போட்டுருங்க. ரெண்டு ஆட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஃபுல்லாக இருக்குல்ல, அதை அப்படியே எழுதிடுவோம். A × B + C. ஓகே, இந்த மல்டிப்ளிகேஷன் முன்னாடி A இருக்குது, அப்போ ஏலேருந்து தான் இந்த ஃபஸ்ட் ரோ அண்ட் செகண்ட் ரோவை ஃபில் பண்ண போகிறேன். அப்போ ஏல ஃபஸ்ட் ரோவில் 1 1 இருக்குது. இப்போ ஏல செகண்ட் ரோவில் -1 3 -1 3 இருக்குது. இப்போ அந்த மல்டிப்ளிகேஷனுக்கு பின்னாடி B + C இருக்குது. அப்போ B + C மேட்ரிக்ஸ், அப்போ அதில் காலம், ஃபஸ்ட்டு காலம் இந்த இடத்துல ஃபில் பண்ண போகிறேன். -6 -1 -6 -1. செகண்ட் காலத்தில் 8 4 இருக்குது. செகண்ட் காலத்தில் அப்படியே ஃபில் பண்ணி வச்சு இப்போ மல்டிப்ளை பண்ணலாமா? 1 × -6 -6 ப்ளஸ் 1ஐயும் -1ஐயும் மட்டும் பண்ணால் -1. 1 × 8 8, 1 × 4 +4. ஓகே, மைனஸை மட்டும் பண்ணால் ப்ளஸ்ஸு, 1 × 6 +6 தான். ப்ளஸ் 3ஐயும் -1ஐயும் மல்டிப்ளை பண்ணால் -3, -1ஐயும் 8ஐயும் மல்டிப்ளை பண்ணால் -8, ப்ளஸ் 3ஐயும் ப்ளஸ் 4ஐயும் மட்டும் பண்ணால் +12. இதுக்கான ஆன்சர் எழுதுவோம். -6 -1, 2 நம்பருமே சேம் சைன் தான், அப்போ ஆட் பண்ணி அதே மைனஸ் சைனை போட்டுருங்க. 18 4 ஆட் பண்ணுங்கள், 12. 6 -3 3 வந்துடும். 12லேருந்து 8 சப்ராக்ட் பண்ணுங்கள், 4. லெஃப்ட் ஹேண்ட் சைடு கம்ப்ளீட் பண்ணிட்டு அதை ஈக்குவேஷன் 1 அப்படின்னு எடுத்துக்கிட்டேன். இப்போ ரைட் ஹேண்ட் சைடு ஃபஸ்ட்டு நம்ம ஏபி தான் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஓகே, A × B ரஃபோருக்கு எழுதிடலாமா? மல்டிப்ளிகேஷன் முன்னாடி A இருக்குது, அப்போ ஏரோட ஃபஸ்ட் ரோவை இந்த இடத்துல ஃபில் பண்ணணும். செகண்ட் ரோவில் -1 3, மல்டிப்ளிகேஷன் அப்புறம் B, அப்போ பிங்கிற மேட்ரிக்ஸை வச்சு தான் காலத்தை ஃபில் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு காலத்தில் 1 -4, செகண்ட் காலத்தில் 2 2. மல்டிப்ளை பண்ணிடலாமா? 1 × 1 1, 1 × -4 -4, 1 × 2 2, ப்ளஸ் 1ஐயும் ப்ளஸ் 2ஐயும் மட்டும் பண்ணால் +2 தான். ஓகே, -1 × 1 -1, 3 × -4 -12, -1 × 2 -2, அப்போ +6. ஓகே, இதுக்கான ஆன்சர் எழுதிடுவோம். -4 + 1, 4லேருந்து 1 சப்ராக்ட் பண்ணி 4க்கு முன்னாடி என்ன சைன் இருக்கோ அதை தான் அப்ளை பண்ணணும். ஓகே, 2 + 2 4, -1 -12, 2 நம்பர் ஹவ் சேம் சைன், அப்போ ஆட் பண்ணி நெகட்டிவ் சைன் தான் அப்ளை பண்ணணும். 6லேருந்து 2 சப்ராக்ட் பண்ணால் +4 தான் வரும். நெக்ஸ்ட்டு AC, ஏயும் சியும் மல்டிப்ளை பண்ண போகிறேன். அப்போ ரஃபருக்கு எழுதிடுவோமா? ஃபஸ்ட்டு மேட்ரிக்ஸை வச்சு இதோட ரோவை ஃபில் பண்ணிடுவோம். செகண்ட் பிளேஸில் சி இருக்குது, அப்போ மேட்ரிக்ஸ் சியை வச்சு தான் இந்த காலத்தை ஃபில் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு காலம் -7 3, செகண்ட் காலம் 6 2,
1 into -7 plus 3. 1 into 6 6. 1 into 2 2. Minus மட்டும் பண்ணால் ப்ளஸ் 1 into 7 7. 3 into 3 3 3 is 9 plus 9. Okay. Minus 1 into 6 minus 6 plus 3 into plus 2 plus 6 வரும். 7லேருந்து 3 செப்பரேட் பண்ணி 7க்கு மட்டும் மைனஸ் இருக்குது, -4 போட்டுருங்க. 6 into ஆட் பண்ணால் 8, 9 7 ஆட் பண்ணால் 16, 6 minus 6 வந்து 0 ஆயிரும். இப்போ லாஸ்ட்டாக ரைட் ஹேண்ட் சைட் ஏபி ப்ளஸ் ஏசின்னு இருக்குது. அந்த 2 மேட்ரிக்ஸை ஆட் பண்ண போகிறோம். கரஸ்பாண்டிங் எலமெண்ட் -3 -4. நெக்ஸ்ட் எலமெண்ட் 4 + 8. நெக்ஸ்ட்டு -13 + 16. ஓகே, 4 + 0. -3 -4 ஆட் பண்ணி நெகட்டிவ் சைன் போட்டுருங்க. 18 4 ஆட் பண்ணால் 12. 16லேருந்து 13 செப்பரேட் பண்ணால் 3 வரும். 4 ஆட் பண்ணால் 4 தான். ஈக்குவேஷன் 1ஓட ஆன்சரும் ஈக்குவேஷன் 2ஓட ஆன்சரும் சேம். லாஸ்ட்டாக கன்க்ளூஷன் எழுதிடலாம். ஃப்ரம் 1 and 2 கொஸ்டினில் இருக்கிற அந்த ரோலை அப்படியே எழுதிருங்க.